நான் பிலாத்து பேசுகிறேன். இயேசுவை சிலுவையில் அறையத் தீர்ப்பிட்ட பிலாத்து பேசுகிறேன். ரோமப் பேரரசின் பிரதிநிதியான பிலாத்து பேசுகிறேன். இயேசு என்ற மனிதனின் வழக்கு என் முன் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் அனைவரும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கோஷமிடுகிறீர்கள். ஆனால் நான் இந்த மனிதனிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை. அவர் அமைதியை போதித்திருக்கிறார், நோயுற்றவர்களை குணப்படுத்தியிருக்கிறார், ஏழைகளுக்கு உதவியிருக்கிறார். அவர் ரோம ஆட்சிக்கு எதிராக எந்த கலகத்தையும் தூண்டவில்லை. அப்படியிருந்தும் அவரை வெறுக்கிறீர்கள். ஏன்? உங்கள் மதத் தலைவர்கள் பொறாமையாலும் சுயநலத்தாலும் அவரை அழிக்க நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களின் பேச்சை கேட்டு ஒரு நிரபராதியை தண்டிக்க துடிக்கிறீர்கள். இது நியாயமா? மக்களே, இந்த இயேசுவின் வழக்கில் உங்களின் மனநிலையை நான் காண்கிறேன். நீங்கள் உண்மையை விட உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் பெரும்பான்மையின் கருத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறீர்கள். நீங்கள் தனி மனிதனின் உரிமைகளை மதிக்க தவறவிடுகிறீர்கள். இந்த மனநிலைதான் வரலாற்றில் பல அநீதிகளுக்கு வழிவகுத்தது. இந்த மனநிலைதான் இன்று உலகெங்கிலும் பிரிவினையும் வெறுப்பையும் விதைக்கிறது. நான் இந்த இயேசுவை விடுதலை செய்ய விரும்புகிறேன். ஆனால் உங்கள் கோபத்திற்கு பயந்து என் கடமையில் இருந்து தவறுகிறேன். நான் என் கைகளை கழுவி இந்த வழக்கில் இருந்து விலகுகிறேன். இந்த மனிதனின் இரத்தத்திற்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் மனச்சாட்சியிடம் என்ன பதில் சொல்வீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் என்ன உதாரணம் காட்டுகிறீர்கள்? சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள், உண்மையை உணருங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள். தனி மனித சிந்தனை இல்லாமல் கூட்டத்தின் போக்கை பின்பற்றுகிறீர்களா? உண்மையை ஆராய்ந்து பகுத்தறிந்து முடிவெடுங்கள். மற்றவர்களை வெறுத்து உங்களை மட்டும் உயர்த்தி நினைக்கிறீர்களா? மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து வாழுங்கள். பொது நலனை விட தனிப்பட்ட லாபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்க முன்வாருங்கள். இத்தகைய மாற்றங்களே சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும்.